Every leap in American history has needed breakthrough energy. Ignition, liftoff. Now, AI is here, and Chevron is working to power it. We're aiming to develop multi-gigawatt power plants near data centers, designed with future pathways to lower carbon intensity. AI gets the power it needs, communities get the jobs, and the grid stays strong. Powering AI today builds America's next superpower. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சரி, நான் ஏன் உங்ககிட்ட நாங்க சொல்லணும்னா, ஏற்கனவே வீட்டுல பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலி இந்த வீட்டுல 2 இருக்கான். ஒண்ணு லேடி, ஒண்ணு காய். ஒன்னு லேடி, ஒன்னு காய். ஸோ காய் எங்க மாமா வழியா, எங்க மாமாவுக்கும் அவங்களுக்கும் வர கிளாஷ்னால அந்த லேடி டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால தான் பிரச்சனை வரும். ஸோ எங்க மாமா வேலைக்கு போகும்போது அதுவும் வெளியாயிருமா. ஸோ 2வது வாட்டி இப்ப காய், அந்த காய்க்கு தான் இட்ஸ் நாட் லைக் அதுக்கு பிடிக்கல, நான் அந்த வீட்டுக்கு வந்தது. ஸோ அதனால தான் அது என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி கச்சா பண்றது, அப்புறம் தங்கச்சி கூட தான் ரொம்ப விளையாடுமா. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு அவங்க எங்கிட்ட மறைச்சிட்டாங்க. அப்ப எங்க அப்பா என்ன செஞ்சுட்டு, எங்க அப்பா சொல்லிட்டாங்க, இல்ல நீங்க வந்துருங்க, ஏன்னா காய்ச்சி ரொம்ப படுக்கை ஆயிட்டேன். அப்போ எங்க அப்பா வீட்டுல பேசினாரு, ஏன் சொல்லியிருந்தா நான் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப என்ன செஞ்சுட்டாங்க, அங்க என்னமோ நியர்பையா ஒரு சாமி பாக்குற இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் இதேதான் அவனும் சொன்னாரு. ஆக்சுவலி அந்த இடம் என்னன்னா ஜொஹால பிரிட்டிஷ் காலத்துல அது தலை வெட்டின ஏரியாவும். எல்லாரும் வீடு, அந்த வீட்டுல மட்டும் பிரச்சனை இல்லை. ஆனா அங்க யாரு தமிழங்க வீடு இருக்கோ எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு பேபி இஷ்யூ. ஏன் சொல்லுங்கக்கா, பேபி இஷ்யூ. அப்புறம் சில வீட்டுல இந்த காளிமா சாமி வச்சு கூட ரத்த கக்குவாங்க வீட்டுல. ரொம்ப நடக்குமா அந்த ஸ்பெசிபிக் இடத்துல. ஆனா ஏன் தமிழங்க வீட்டுல மட்டும் நடக்குது? ஏன்னா அந்த தமிழ்ல ஒரு 2nd row 3rd லைன்ல நான் சொல்ல என் கருதுன்னு அவரு ஃப்ரெண்டு வீடும் அங்கதான் இருந்திருக்கு. அவரு வீட்லயும் இதுதான் நடந்திருக்கான். மேபி இந்தியன் சைனீஸ் ஹவுஸ், மலே ஹவுஸ்ல இருந்திருக்கும். ஆனா எங்களுக்கு அங்க தெரியல. ஆனா விசாரிச்சு பார்க்கும்போது 2-3 தமிழ் வீட்லயும் இதே மாதிரி சிச்சுவேஷன் தான். ஒன்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், இந்த மாதிரி கச்சா பண்றது, அப்புறம் நாய் இறந்து போறது, அது எடுக்கவே முடியாதான். அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு அது மேமா அதுங்களோட அந்த தம்பால தான் வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, என்ன சாமி பார்க்க கூட்டிட்டு போனாங்களே, அந்த ஹார்ஸோட கீழே அந்த இது மாதிரி இருக்குமே, அது ஹீல்ஸ் மாதிரி இருக்கும், அந்த ஷூக்கு போடுவாங்க ஹார்ஸோட. அது அது வச்சுட்டு சொல்லுவாங்க, அது ரொம்ப கெட்ட சக்திங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அது இருந்தா வராது, கிட்ட வராதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அது கூட எடுத்து கொடுத்தாங்க வீட்டு மண்ணுக்கு. ஆமா, வீட்டு மாட்டுங்கன்னு சொன்னாங்களா? ஆமா, வீட்டு மண்ணுக்கு மாட்டுங்கன்னு. அது மாட்டி அதே அறந்து விழுந்துருச்சு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது. அது வச்சு அந்த கீழே அதுவும் போயிருச்சு. அப்புறம் அந்த தகரம் மாதிரி சொல்லுவாங்க, 9 டைம் கோல்ட் கலர்ல இருக்கும். அவர் சொன்னார், இதுவும் வைங்க, அப்ப அது கருத்துருச்சுன்னா நம்ம இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு. அது வச்சு ஒரு 2 to 3 days அதுவும் கருத்துருச்சு. அப்ப என்ன உட்கார வச்சு 9 டைம் 9 வாட்டி லைம் இருக்கும், அந்த லைமை வெட்டி போட்டாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, ஏன்னா நீ புது வீட்டு பிள்ளைனால நீ அங்கேயிருந்து இந்த வீட்டுக்கு வரும்போது அதுக்கு பிடிக்கல, அதனால தான் அது ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. பட் ஹார்ம்லாம் பண்ணல, ஜஸ்ட் உருவம் கட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு உருவம் எடுத்து கட்டிருக்கு. இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தங்கச்சி மூலியமா தங்கச்சிட்டு பேசுற மாதிரி செஞ்சுக்கிட்டு இப்படிதான் பண்ணிச்சு. அதோட நான் வந்துட்டேன். அதோட அப்பா கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அந்த வீட்டுல. ஆக்சுவலா அந்த வீட்டுல ஒன்னும் பிரச்சனை அதே மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இன்னுமா அதுமே அந்த வீடும் அவங்களால மூவ் ஆன் பண்ணவும் முடியல, ஷிஃப்ட் பண்ணவும் முடியல. அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சண்டை வந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஃபைனான்சியலியா ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இது ரிப்பீட்டிங்கா இருக்கு. ஸோ அவங்க ஒண்ணு என்ன செய்வாங்க, லைக் ஒன்னு ஹஸ்பண்ட் ஒன்னு என்ன செஞ்சிட்டாங்க, எங்க மாமா தனியா போயிட்டாங்க. இப்ப அங்க இருக்கிறதுனால தானே சண்டை வருது, நாங்க தனியா இருந்துக்கிறேன். ஸோ என்ன கம்யூனிகேஷன் இருந்தாலும் நம்ம வெளியவே பேசிக்குவோம், வீட்டுக்குள்ள இருக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. ஒன்னும் பண்ண முடியாது, வீடு வாங்கி போட்டாச்சு, அது விற்கிறதுக்கும் அந்த வழி வர மாட்டேது அவங்களுக்கு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை ஓஞ்சுது. அதோட கட்சி வரைக்கும் நான் போவே இல்லை. நான் இப்ப 13 years old, இப்ப நான் 26. அது ஒரு இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு ட்ராமானா அந்த சிச்சுவேஷன் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். மாமா தனியா இப்ப போயிட்டாரு. அப்ப கூட இருந்த அந்த இன்னொரு ஒரு பெண் ஆத்மாவும் கூட போயிருக்குமோ?
அது தெரியல. ஆனா அவங்க பார்க்கும்போது அந்த சாயம் பார்க்க போகும்போது அதுதான் சொன்னாங்க, 2 இருக்கு. இது ஒண்ணு அவங்க மாமா கூட போயிருவாங்க, இல்ல அந்த காய் வந்து வீட்டுல இருப்பாங்க. சோ அந்த மாதிரிதான் அவங்க இருப்பாங்க வீட்டுல. சோ அந்த காயத்தான் அதான் அந்த காலத்துல வந்து அந்த இடம் வந்து ஒரு பிரிட்டிஷ் தலைவர் ஏரியா. ஒரு வீட்டுல ஒரு அந்த ஸ்லேவ் இருப்பாங்களே, சோ அந்த ஸ்லேவ் பண்ண அவங்க ஹம்பா பண்ணி வெட்டுன ஆளு இடம் தான் அந்த இடம். சோ அந்த இடத்த வெட்டும் போது அவங்க வந்து ப்ராப்பரா வந்து அந்த இறப்புங்க செய்யல. சோ அந்த தானா கீழே தான் வந்து ஒரு பணங்க இருக்குன்னு சொல்றாங்க அந்த காலத்துல அந்த பிரிட்டிஷ் இடத்துல. சோ அந்த சோர்ஸ் தான் இப்போ ஒரு வீட்ல வந்து ப்ராப்ளம் பண்ணு. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.